Studios, in this class, we're going to see transfer from human resources management. A transfer is an horizontal or lateral movement of an employee from one job, section, department, shift plans, or position to another at some other place where salary, status, and responsibility are usually the same. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற வார்த்தை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு தெரியும். ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னன்னா, ஆர்கனைசேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அவங்க கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, அது வந்து மேஜராக அவங்கள ஒரு ஜாப்லேருந்து வேறு ஒரு செக்ஷனுக்கோ, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ, வேறு பிளான்ட்டுக்கோ, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுறதா இருக்குமே தவிர, பட் எந்த ரீசன்லேயுமே அவங்களுடைய சேலரியோ, ஸ்டேட்டஸோ, ரெஸ்பான்சிபிலிட்டியோ மாறாது. லாஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுவே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் தான் போய் என்ன பண்ண போகிறாங்க, ஒர்க் பண்ண போகிறாங்க. அது பிளான்ட்டாக இருக்கலாம், செக்ஷனாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு வேறு பிரான்ச்சில் போய் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அவங்களுடைய சேலரி, ஸ்டேட்டஸ், இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே யூஸ்வலாக எப்போவும் அவங்க பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மீனிங் தான் ட்ரான்ஸ்ஃபர். From one position to another, usually without involving any kind of changes in duties, responsibilities, skills needed or compensation. ஸோ அவங்களுடைய சேலரி, ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் சேஞ்சஸ் கிடையாது. அதில் அவங்க செய்கிற வேலையிலையும், அவங்களுடைய பொறுப்புகள்லேயும், அவங்களோட ஸ்கில்ஸ்லேயும், அவங்களோட காம்பன்சேஷன்லேயும் கூட எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபரில். ஸோ ஹியர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்ட் கண்டினியூவிங் த சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் யூ ஹாவ் டன் இன் யோர் லாஸ்ட். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டியை வேறு பிளேஸ்லேருந்து, வேறு பிளான்ட்லேருந்து, வேறு செஷன்லேருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கண்டினியூ பண்ண போகிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனில் வேறு வேறு பிரான்ச்சஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர்லேயும் சில டைப்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர், ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வெர்சிட்டிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லை ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா, ரீப்ளேஸ்மெண்ட் இன் சென்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சர்னில் இப்போது நியூ எம்ப்ளாயி வந்திருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துட்டு இருந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயியோட ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு தி ஷிஃப்டிங் ஓவர் டு சம்வேர் அண்ட் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த நியூ எம்ப்ளாயி. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு பேர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அண்ட் நெக்ஸ்ட்டு வி கோயிங் டு சி வெர்சிட்டிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர். வெர்சிட்டிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இட் ஃபோக்கஸஸ் ஆன் த ஜாப் ரொட்டேஷன். அவங்களுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய வேறு மல்டி டிபார்ட்மெண்ட்ஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி, டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி, ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கிற மாதிரி, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் தான் வெர்சிட்டிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சர்ன்குள்ளேவோ கன்சர்ன் வெளியவோ சேம் என்ன ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபருடைய டைப்ஸ். நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபருடைய பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன நன்மைகள் கம்பெனிக்கு அப்படின்னா, இட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸில் போய் ஷிஃப்ட் ஓவர் ஆகி ஒர்க் பண்ணும்போது எம்ப்ளாய்க்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால எஃபெக்டிவ்னஸ் நல்லாயிருக்கும். கிரேட்டர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயியோடைய வேலை திருப்தி வந்து ரொம்ப அதிகமாகும் டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர். வேறு இடத்துல ஷிஃப்டர் ஆகி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹையர் கிரேட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தே மே ஃபீல் வெரி ஹாப்பி. ஸ்டெபிளைஸ் ஃப்ளக்சுவேட்டிங் ஜாப் நீட்ஸ். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்றது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு ஸ்டெபிளைஸான ஜாப் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயி ஸ்கில்ஸ். ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறது மூலமாக எம்ப்ளாயோட ஸ்கில்ஸ் என்னாகும், கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். கிவிங் ரெமெடி ஃபார் ராங் பிளேஸ்மெண்ட். சம்டைம்ஸ் பிளேஸ்மெண்ட் டு பி கோயிங் ஃபார் ராங் ஆர் கான் ஃபார் ராங் அப்படின்னா அதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும், ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இட் இம்ப்ரூவ்ஸ் லேபர் ரிலேஷன்ஷிப். லேபருக்குன்னு இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுடைய மைண்ட் செட்லாம் நம்ம டியூன் பண்ணும்போது ஷுட் பி அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அவங்களோட லேபர் ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே பில்ட் பண்ணும்.
இட் டெவலப்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃபார் ஃப்யூச்சர் ப்ரமோஷன். இது என்ன ஆகும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அவங்கள ஒர்க் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி ப்ரமோஷன்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இட் அவாய்ட் மோனோட்டானி ஆன் போர்டு. சம்டைம்ஸ் நமக்கு எம்ப்ளாயிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சலிப்பான, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போரிங்காக இருக்க ஃபீல் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த ஃபீல் இல்லாமல் அவங்க கொஞ்சம் என்த்யூஸ்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. So those are all the major benefits of transfer while working on employee. Next we're going to see promotion. Here two researches defined about promotion. According to Scott and Spherical statement, a promotion is the transfer an employee to the job that pays more money and that enjoys some preferred status. ஆக்சுவலாக ப்ரமோஷன்றது என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதோடு அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயிக்கு ஜாபில் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது, ஹையர் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லாமல் அவங்களுக்கு மணியும் அதிகமாக கொடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸையும் ஒரு ப்ரிஃபர்டு என்ஜாயபிள் ஸ்டேட்டஸில் கொண்டு போய் விடுறது தான் வந்து ப்ரமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களை ஒரு பதவி உயர்த்தி காமிக்கிறது தான் ப்ரமோஷன், ரைட்? ஸோ எப்படி அந்த மாதிரி என்ன பதவி உயர்வு அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெச்ஆர் அசிஸ்டண்ட் இருக்காருன்னா, அவர் ப்ரமோஷன் ரிசீவ் பண்ணாருன்னா ஹெச்ஆர் அசிஸ்டண்ட் ரிசீவ்ஸ் அ ப்ரமோஷன் டு ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட்டாக மாறிடுவாங்க. அதே மாதிரி ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட் ப்ரமோஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட் அண்ட் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் கோஆர்டினேட்டராக ஆவாங்க. ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட்டுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா அவர் ஹெச்ஆர் மேனேஜராக ஆகிடுவாங்க. ஹெச்ஆர் மேனேஜர் when getting promotion he is a human resources administrator ஆவாங்க. then ஹெச்ஆர் மேனேஜர் getting promoted to a ஹெச்ஆர் டைரக்டர். ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வித் நல்ல குட் பேயோட, அவங்க லாஸ்ட் வாங்கிட்டு இருந்த சேலரியை விட மோர் சேலரியோடவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் ஓரியன்டாகவும் ஒரு ஹையர் லெவல் டெசிக்னேஷன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நேம் தான் என்னென்னா ப்ரமோஷன். அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பிளேஸ்லேருந்து ஹையர் பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரைட்? Here we going to see the types of promotion. Many concern they following some frequently approaches of the promotion techniques. The frequently companies follow a combination of both system. Actually the open and close method விட இந்த மல்டிபிள் செயின் ப்ரமோஷன், ட்ரை ப்ரமோஷன், ஹரிசாண்டல் ப்ரமோஷன், வெர்டிக்கல் ப்ரமோஷன்ஸ்னால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட் அப்ரோச்சை லெட் வி கோயிங் டு சி. மல்டிபிள் செயின் அப்ரோச் ப்ராபப்ளி said to be as a promotion's identity of multi-promotional opportunity through the clear defined avenues of the approach. Majorly it focuses on the multi-promotional opportunity through the clear defined approaches. So that is major technique of they are following in the multi-promotional activity and their opportunity. Next we are going to see drive promotions. When we come for drive promotion they focus on improvement and increasing their compensation but not in designation. இந்த ட்ரை ப்ரமோஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்போ ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு டெசிக்னேஷன் சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேற்ற சேலரியில் மட்டும் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறது வந்து ட்ரை ப்ரமோஷன். பட் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்க சேம் சூப்பர்வைசராகவே தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறதுக்கு பேர் ட்ரை ப்ரமோஷன். அதாவது டெசிக்னேஷனில் ஹையர் லெவல் கொடுக்காம சேலரியில் ஹைக் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை ப்ரமோஷன். Next we see horizontal promotion. When we come for horizontal promotion which have a similar kind of work, for example lower grade to the higher grade without any changes in the work content. Horizontal promotion வந்து பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் இருக்கும். இப்போ லோயர் கிரேட்லேருந்து ஹையர் கிரேடுக்கு மாற்றுவாங்க. பட் ஆனால் நேச்சர் ஆஃப் ஒர்க் கண்டென்ட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம என்ன நினைப்போம்னா, பட் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கொஞ்சம் ஒர்க் கம்மியாகும் அப்படின்னு நினைப்போம். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண ஒர்க் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒர்க்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஹையர் லெவல் ப்ரமோட் பண்ணுறதுன்றது ஹாரிசாண்டல் ப்ரமோஷன். நெக்ஸ்ட் we going to see vertical promotion. When we come for vertical promotion
those with changes in the nature of work. For example, nature of ஒர்க்லேயும் சில சேஞ்சஸ் இருக்கும், அதுதான் வந்து வெர்டிக்கல் ப்ரமோஷன். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜராக வந்து ப்ரமோட் பண்ணுறது. ஸோ ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹரிசாண்டலில் வந்து ஹரிசாண்டல் எப்படி இருக்கும், ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஒரே மாதிரியே இருக்கிறது. ஆனால் வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர், வெர்டிக்கல் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ லோவர் லெவல்லேருந்து அப்பர் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து என்னது வெர்டிக்கல் ப்ரமோஷன். ஸோ தோஸ் ஆர் ஆல் செட் டு பி அஸ் டைப்ஸ்